السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت أينما تكون يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء وخير خطائين التوابون أو كما قال عليهم رسول الله صلى الله عليه وسلم. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபரந்த தேசங்கள் எல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தினுடைய படைப்பாளன் அல்லாஹ் ஏக இறைவன் ஒருவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தோம். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜமாதுல் அவ்வல் மாதத்தினுடைய இறுதி வாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வரவிருக்க அனைத்து முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், இந்த வார ஜும்ஆனுடைய தலைப்பு மரணமே பலன். அதாவது மவுத், மரணம் என்பது உலகத்திலே எல்லோருக்கும் வரக்கூடியது. அந்த மரணம் பலனுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த மவுத்து பிரயோஜனம் உள்ள மவுத்தாக இருக்க வேண்டும். நன்மையில் உள்ள மவுத்தாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமீபத்திலிருந்து பல்வேறு நாம் செய்திகளிலே பார்க்கின்றோம், கேட்கின்றோம். மரணங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது? கொத்து கொத்தாக, வெறும் ஒரு நபர், இரண்டு நபர் அல்ல. இறந்தார்கள் என்று சொன்னாலே 40, 50 என்று. சமீபத்திலே நம்முடைய மரணங்கள் பார்க்கும் பொழுது விமான விபத்தாக இருக்கட்டும் 200க்கும் மேற்பட்டவர்கள், கூட்ட நெரிசலாக இருந்தாலும் 40க்கும் மேற்பட்டு, இப்படி மரணங்கள் ஏராளமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மரணங்கள் எல்லாம் இது யதார்த்தமாக நடக்கக்கூடியதா அல்லது இயல்பாக இறைவன் எழுதப்பட்டதா? எல்லா மரணங்களும் எப்படி பிறப்பு என்பது அல்லாஹ்வால் எழுதப்பட்டு விட்டதோ, மரணமும் அல்லாஹ் எழுதிவிட்டான், மௌத்தும் அல்லாஹ் எழுதிவிட்டான். இப்படித்தான் மரணிப்பார், மௌத்தாகுவார் என்பது கலா கதிரிலே எழுதப்பட்டு விட்டது, நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. எப்படி மௌத்தாக வேண்டும் நான் முடிவு செய்வதில்லை. நான் இப்படித்தான் நான் மௌத்தாகுவேன் நான் சொல்ல முடியாது, நம்ம யாரும் சொல்ல முடியாது. எனக்கு மரணம் இப்படித்தான் வரும், எனக்கு நல்ல மரணத்தை கேட்க வேண்டும், மௌத்தை, நல்ல மௌத்து கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நல்ல மௌத்துன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நல்ல மௌத்துன்னா என்னங்க அர்த்தம்? நல்ல மௌத்து என்று சொன்னால் பல்வேறு குர்ஆன் ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய மரணம். தொழுது கொண்டிருக்கின்றார், மௌத்து வருகிறது, சிறந்த மௌத்து என்று சொல்லுவோம். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கின்றார், நல்ல மௌத்து என்று சொல்லுவோம். பயான் பேசிக் கொண்டிருக்கின்றார், மௌத்தாகிவிட்டார், நல்ல மௌத்து என்று சொல்லுவோம். குத்துபா ஓதி கொண்டு இருக்கும் பொழுது இறந்து விட்டால் நல்ல மௌத்து என்று சொல்லுவோம். நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இறந்து விட்டால் நல்ல மௌத்து என்று சொல்லுவோம். இந்த மரணங்கள் எல்லாம் தாண்டி அல்லாஹு தஆலா மௌத்திலே சிறந்த மௌத்து ஷஹாதத்துடைய மௌத். என்ன மௌத்து? ஷஹாதத்துடைய மௌத். அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிக்கக்கூடிய அந்த மௌத். ஷஹாதத் என்று சொன்னா என்ன? ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் இல்ல, ஷஹீத் ஆகுவது.
ஆக மனிதர்களுடைய மரணத்திலே மிகப்பெரிய சிறந்த மரணம் என்ன? இதுவெல்லாம் நம்முடைய நல்ல மௌத்து நம்ம சொல்லுவோம். நல்ல மௌத்து, வெள்ளிக்கிழமை மௌத்தாயிட்டாருன்னா வெள்ளிக்கிழமை ஜும்மா நல்ல மௌத்தாயிட்டாருங்க, நல்ல மௌத்துங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹு தாலா மரணத்திலேயே சிறந்த மரணம் ஷஹீதாக ஆகுவது, எதிரிடத்திலே மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்வது. சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், உயிர் தியாகம், ஷஹீதாக அல்லாஹுடைய பாதையில போரிட்டு அல்லாஹுடைய பாதையில ஷஹீதானார்களே, இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து. இதை தாண்டி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய பல்வேறு வகைகளை சொல்லும் பொழுது வெறும் இது முதல் தரம், அல்லாஹுடைய பாதையிலே வெட்டப்பட்டு இறப்பது. இதனுடைய சிறப்பு என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஷஹீதுடைய அந்தஸ்துல சிலர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல மிக முக்கியமாக பிளேக் நோய் என்று சொல்லப்படக்கூடிய நோய், அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய, உடலில் ஏற்படக்கூடிய, அதாவது கிட்னி, அதுபோல குடல் சார்ந்த கல்லீரல் பிரச்சனை வந்து மூச்சு திணறல் விடும் அளவிற்கு, மூச்சு விட முடியல, இது போன்ற நோய். சமீபத்தில் கொரோனா என்ற நோயை நாம் அனுபவித்தோம் அல்லவா? அந்த கொரோனால யாரெல்லாம் இறந்தார்களோ அவரெல்லாம் ஷஹீதுகள். கொரோனால யாரெல்லாம் இறந்தார்களோ, கொரோனா என்பது இந்த பிளேக் என்ற நோயினுடைய வகைராவில் கட்டுப்பட்டது என்று உலமாக்களுடைய ஃபத்வாவாக இருக்கிறது. பிளேக் நோய் என்று சொன்னால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு, கிட்னி பாதிக்கப்பட்டு, மூச்சு குழாய் பாதிக்கப்பட்டு மூச்சு விட முடியாமல் போகும். கொரோனா மரணம் அடைந்த மூச்சு விட முடியாது. அப்போ சுவாசிப்பதற்காக வேண்டி பல்வேறு ஆக்சிஜன் வைக்கப்படுகிறது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் மரணம் வருகிறது. இது ஒரு மௌத். இரண்டாவது மரணம் இருக்கிறது, ஷஹீதுடைய அந்தஸ்து. இப்படி இறந்தாலும் ஷஹீதுடைய அந்தஸ்து, நேரடி ஷஹீது அல்லாஹ்வுடைய பாதையில். அதுதான் இரண்டாவது. வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி ஏதாவது ரீதியில். இது மிக முக்கியமாக அந்த முதலாம் பிளேக் நோய், சில பேர் கிட்னி பாதிக்கப்பட்டு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு, அதுபோல ஏதாவது புற்றுநோயால் பாதிக்கப்படுதல், மது குடித்தோ அல்லது போதைப் பொருட்கள் உபயோகித்து மௌத்தாயிட்டாரு, அந்த அந்தஸ்து கிடையாது. என்னது? அந்த அந்தஸ்து கிடையாது. அதாவது போதைப் பொருட்கள் உபயோகித்ததன் காரணமாக அவருக்கு கிட்னி பிரச்சனை வந்துருச்சு, மூச்சு திணற பிரச்சனை வந்துருச்சு, அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இது ஷஹீதுடைய அந்தஸ்து கிடையாது. இரண்டாவது வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. ஈமான் உள்ளவர், முஸ்லீமாக இருக்கிறார், 5 கால தொழுகை தொழக்கூடியவர், மூமீனாக இருக்கின்றார், கடுமையான வயிற்று வலி ஏற்படுகின்றது, அந்த வலியிலேயே அவர் மௌத்தாகிவிட்டார் சொன்னால் இவரும் ஷஹீதுடைய அந்தஸ்து. மூன்றாவது பாதுகாப்பான கடல் பயணம். பாதுகாப்பான கடல் பயணத்திலே போகின்றார், திடீரென்று கப்பல் கவிழ்கின்றது, ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுகின்றது, அதில் யாரெல்லாம் இறந்து விடுகின்றார்களோ அவரெல்லாம் ஷஹீதுகள். நான்காவதாக வீடு, கட்டடம், பில்டிங் திடீர்னு இடி தாக்கியோ அல்லது வெடிகுண்டு போடப்பட்டோ அல்லது ஏதாவது ஆபத்து, பலகீனம், வீடு பலகீனம் அடைந்து விட்டது, ஏதாவது ரீதியிலே அவர் மீது அந்த மண்ணோ கல்லோ விழுந்து இறந்து விட்டார் சொன்னால் இவரும் ஷஹீதுடைய அந்தஸ்து. அடுத்ததாக கர்ப்ப காலத்திலே உள்ள தாய் பிரசவத்தில் இருக்கின்றார். இந்த பிரசவத்தில் இருக்கக்கூடிய தாய் அவர்கள் தன்னுடைய ஹலாலான குடும்ப வாழ்க்கை, திருமணம், ஹலாலான திருமணம், ஹராமான திருமணத்தில் கர்ப்பத்தில் இறந்தாலும் ஷஹீது கிடையாது. ஹராமான ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டார், குழந்தை உண்டாகிவிட்டது, அதில் இறந்து விட்டால் ஷஹீது கிடையாது. மாறாக ஹலாலான திருமணம், ஹலாலாக அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது வெளியில வருவதற்கு சிரமம் ஏற்படுகிறது, இறந்து விட்டான்னு சொன்னால் அந்த தாய் ஷஹீதுடைய அந்தஸ்து அடைகின்றார். அடுத்தபடியாக தனது செல்வத்தை பாதுகாக்க அவர் போராடுகின்றார் சொன்னால் அந்த போராட்டத்தில் அவர் இறந்து விட்டாலும் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்து. அடுத்ததாக தனது குடும்பத்தை பாதுகாப்பதற்கான, தனது குடும்பத்தை எதிரி அழிக்க நினைக்கிறாரு, அந்த நேரத்தில் தனது மனைவியோ அல்லது தன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் அந்த பிரச்சனையில சிக்கி இருக்கின்றார், அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போராடும் பொழுது அவருக்கு ஏதாவது மரணத்தினுடைய ஏற்படுகிறது, மௌத்து வருகிறது சொன்னால் இவர் ஷஹீதுடைய அந்தஸ்து. இறுதியாக தன்னை பாதுகாப்பது, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய மானம், மரியாதை, கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் போராடுகின்றார். அவர் இழிவுபடுத்தும் பொழுது எதிர்த்து போராடுகின்றார், தன்னுடைய உரிமைக்காக போராடுகின்றார். ஒவ்வொரு மனித தனி உரிமை என்று இருக்கிறது, அந்த உரிமைக்காக போராடுகின்றார். ஒரு முஸ்லீமாக இருந்து
தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடிய இவருக்கு மரணம் ஏற்பட்டாலும் இவரும் ஷஹீதுடைய அந்தஸ்து. அடுத்ததாக இங்க முக்கியமாக சமீபத்தினுடைய எல்லோருடைய உள்ளங்களாலும் உள்ளத்திலே மீள முடியாத மிகப்பெரிய மிகப்பெரிய வலி என்று சொன்ன சாதாரண வழி அல்ல. ஒரு பக்கம் நாம் நன்மைகள் என்று நினைத்தாலும் மறுபக்கம் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கவலைகளை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தினுடைய நவம்பர் 16ஆம் தேதி நிகழ்ந்த ஒரு மாபெரும் ஒரு விபத்து. சவுதி அரேபியாவுக்கு உலகத்தினுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கனவு, ஒவ்வொரு மூமியினுடைய கனவு காபாவை பார்க்க வேண்டும், அந்த மக்கத்துல் முக்கர்ரமாவை கண்குளிர பார்க்க வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்பது உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆசை. அதுதான். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, எல்லோருடைய ஆசைகளும் இருக்கும். அந்த ஆசை கனவுகளோடு செல்வதாக இருந்தால் சாதாரணமானது அல்ல. உம்ராவுக்கு செல்வதாக இருந்தால் உறவுகள் எல்லாம் நாம யாரிடத்திலாவது பேசவில்லை என்று சொன்னாலும் அவங்கள்ட்ட போய் பேசுகிறோம், நான் உம்ராவுக்கு போறேன், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி உறவுகள் பிரிந்து இருந்தாலும் கண்டிப்பாக சேருவோம். பிரிந்திருந்த உறவுகள் சேருவதும் அந்த உறவை வலிமைப்படுத்துவதும் இந்த உம்ராவின் மூலமாக ஏதாவது தவறுகள் நடந்தாலும், ஹஜ் என்று சொன்னால் இன்னும் அதிகப்படியாக இன்னும் கண்ணீரை விட்டு அல்லாஹ்விடத்தில் காபாவுக்கு போவதாக இருந்தால், இனிமேல் நான் இந்த மக்காவுக்கு போறேன், நான் உம்ராவுக்கு போறேன், நான் ஹஜ் செய்வதற்காக போகின்றேன், இனிமேல் நான் எந்த தவறும் செய்யக்கூடாது, எந்த பாவத்தின் பற்றிய சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் வரக்கூடாது என்ற ஆழமான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையிலே உம்ராவுக்காக செல்வது. உம்ரா அல்லாஹு தஆலா சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல் உம்ரத்து பைன உம்ரத்து கஃபாரத், ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு நடுவில் ஒரு உம்ரா செய்தார், அடுத்து உம்ரா செய்கிறார் சொன்னா 2 உம்ராவுக்கு மத்தியில் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்கிறான்? அல்லாஹ் அழிக்கின்றான், கஃபாராவாக இருக்கிறது. இங்கே அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நவம்பர் 16ஆம் தேதி நம்ம தெலுங்கானா மாநிலத்திலிருந்து தெலுங்கானாவிலிருந்து ஒரு குடும்பம் ஒரு மிகப்பெரிய உம்ராவுக்கான 54 பேர் கொண்ட ஒரு குழு என்ன செய்கின்றார்கள்? உம்ராவுக்கான செல்கின்றார்கள். அவர்கள் உம்ரா செய்துவிட்டு முடித்து ஒரு 3 குழுக்களாக ஆகின்றார்கள். பொதுவாக மக்காவுக்கு போயிட்டு நம்ம மதீனாவுக்கு போவோம் அடுத்ததாக. இவர்களுடைய பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, மக்காவுக்கு உம்ரா செய்துட்டு மீண்டும் மதீனாவுக்கு போயிட்டு மீண்டும் மக்காவுக்கு வருவது தான் இவருடைய பயணத்தினுடைய திட்டமிடுதல். இந்த திட்டமிடுதல் படி 54 பேர்கள்ல 46 பேர் அந்த பஸ்ல பயணிக்கிறாங்க. 46 பேர். மீதி 4 பேர் கார்ல பயணம் செய்யறாங்க. 4 பேர் மக்காவில் இருந்து கொள்கிறார்கள், வயதினுடைய முதிர்ச்சியின் ஏதோ ஒரு காரணமாக. இந்த 46 பேர்கள் பயணம் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா யதார்த்தமாக வாகன விபத்து, டேங்கர் லாரியில மோதி இறந்து விடுகிறார்கள். அதில் முகமது ஷுஐப் என்ற ஒருவர் 35 வயது மதிக்கத்தங்க ஒருவர் மட்டும் என்ன செய்கின்றார்? அவருக்கு தூக்கம் வரவில்லை. டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வருகின்றார். விபத்து நடக்க அந்த டேங்கர் லாரி அது மோதுகின்றது. அந்த நேரத்தில் இவர் நல்ல சேஃப்டியான வாகனம், சவுதி அரேபியனுடைய வாகனங்கள்லாம் விலை உயர்ந்த வாகனம், சாதாரண வாகனம் அல்ல, மிகப்பெரிய ஒரு விலை மதிக்கத்தக்கதாக இருக்கும். இப்படி இருந்து என்ன செய்கின்றார்? அந்த ஷுஐப் என்பவர் குதிக்கின்றார். இவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய குதிக்கிறார். ஆனால் அவரோடு அந்த பயணத்தில், அந்த உம்ராவுடைய பயணத்தில் இருந்தது அவருடைய தாய் அந்த இதில் இருக்கின்றார்கள், அவருடைய மாமா இருக்கின்றார்கள், அவருடைய தாத்தாவும் இருக்கின்றார். அவருடைய தாத்தா அதிலே அந்த விபத்திலே இறந்து விடுகின்றார்கள், அவருடைய மாமாவும் இறந்து விடுகின்றார்கள், அவருடைய தாய் அம்மாவும் இறந்து விடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மீதி உள்ள 45 பேர்கள் உடல் கருகி இறந்து விடுகின்றார்கள், அடையாளம் காண முடியாத அளவுக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதில் மிக முக்கியமாக நாம் பெற்ற படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுடைய கருகிய யாரெல்லாம் மரணத்தினுடைய அதாவது விபத்திலே கருகி இறந்து விடுகின்றார்களோ இவர்களும் ஷஹீதுடைய அந்தஸ்து உள்ளவர்கள். இந்த 45 பேர்களும் ஷஹீதுடைய அந்தஸ்துகளாக அல்லாஹ் ஆக்குகின்றான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இதில் 18 நபர்கள் கொண்ட ஒரு குழு, 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவரும் 2 வயது பிள்ளைகள் முதல் 70 வயது பெரியவர்கள் வரை தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அழைத்து செல்கின்றார், ஒரு மகனை தவிர. ஒரு மகன் மட்டும் வெளிநாடு இருக்கின்றார். மீதி உள்ள தனது ஒரு மகன், தனது 2 மகள், தன்னுடைய குடும்பம்
சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை 3 தலைமுறை, தாத்தா, மகன், பேரன், 3 தலைமுறைகள் அல்லாஹ்வுடைய அந்த உம்ராவுடைய பயணத்திலே செல்கின்றார்கள். பயணத்திலே அவர்கள் ஷஹீதாக ஆகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மரணத்தை கண்டு ஒரு முஸ்லிம் பயப்படணுமா, பலன் பெறணுமா, பயனடையணுமா, அல்லது அதாவது அந்த மரணத்தை கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நினைக்க வேண்டுமா என்று சொன்னால், அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆசை என்ன தெரியுமா? காபாவில் போய் மவுத்தாக மாட்டோமா, மக்காவில் போயிட்டு நான் மரணம் அடைய மாட்டேனா, எனக்கு மரணம் காபத்துல்லாவில் வராதா, மக்காவில் வராதா, மக்காவில் வராதா என்ற மிகப்பெரிய ஒரு ஆவலோடு ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒரு கனவு. அந்த கனவை விட உயர்தரமான என்ன கனவு? ஷஹீத் என்ற கனவு. எல்லோருக்கும் அந்த கனவு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிரை தியாகம் செய்யக்கூடியதிலே எந்த அளவுக்கு இருந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் போராட வேண்டும், ஷஹீதாக வேண்டும், மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும், மீண்டும் போராட வேண்டும், நான் ஷஹீதாக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப துஆ செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஆசை அல்லாஹ் தான் நேரடியாக ஷஹீதாக கூடிய சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்கவில்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன? ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹு தஆலா அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். அவருடைய அதாவது அந்த பூமியில ரத்தம் பூமியில விடுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நேரடி ஷஹீதுடைய அந்தஸ்து, நேரடி ஷஹீத் இருக்கின்றார் அல்லவா, இவருக்கு நான் அந்தஸ்து இது ஷஹீதுடைய அந்தஸ்து. ஷஹீது போல ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் இதனுடைய சட்டங்கள் என்ன? நேரடியாக அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகிவிட்டான் சொன்னால் அவருடைய எந்த ஆடையிலே ஷஹாதத் அடைந்தாரோ, எந்த ஆடையிலே வீர மரணம் அடைந்தாரோ அந்த ஆடையிலேயே என்ன செய்யணும்? குளிப்பாட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? குளிப்பாட்டக்கூடாது. ஜனாசா தொழுகை இருக்கிறது, தஃபன் இருக்கின்றது, கஃபன் இல்லை. அவர் எந்த ஆடை இருக்குன்னு அந்த ஆடையோட தான், புதுசா ஆடை கொண்டு வந்தெல்லாம் கிடையாது. அந்த ஆடையோட என்ன செய்ய வேண்டும்? அவரை ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும், தஃபன் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே எந்த மார்க்கத்திற்காக வேண்டி, ரப்புக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரோ அந்த போராட்டத்தோடு, அந்த ஷஹீதுடைய அந்த வெட்டப்பட்டதோடு அல்லாஹ் அவருடைய கண்ணியப்படுத்துவான். அதுதான் அவருக்கு உண்டான மிகப்பெரிய கண்ணியம் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஷஹீதுடைய அந்தஸ்துகள், சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீ போராடி ஷஹீதாகின்றார்களோ நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் எழுப்பப்படுவார். நபிமார்களோடு அந்த அந்தஸ்து அல்லாஹ் தருவான். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஷஹீத் அடைந்தாரோ அவரை கபரு கேள்வி கணக்கே இல்லை. நம்ம சொல்றோமே இல்லையா, மன் ரப்புக மன் நபியுக மன் தீனுக, கேள்வி கணக்கு இருக்கே இல்லையா? கேள்வி கணக்கே இல்லை, சுவால் இல்லை. மூன்றாவதாக கபருடைய வேதனைகளும் இல்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வேதனை செய்யப்படாது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடிய போராளிகள், ஷஹீதுகள் மரணித்து விட்டார்கள் சொன்னார்கள். லா தகூலு லிமன் யக்தல் ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஹு வலாக்கின் லா தஷூரூன். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடிய போராளிகளே அவர்கள் இறந்து விட்டார்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். மாறாக அவர்கள் பல் அஹ்யாவுன் உயிரோடு இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். வலாக்கின் லா தஷூரூன் என்றால் நீங்கள் உணர மாட்டீர்கள். அவர்கள் கபரிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா கண்ணியத்தை வழங்கினான். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத் நாளே கபருடைய எழுப்பப்படும் பொழுது கண்ணியமாக அல்லாஹ் எழுப்புவான். கண்ணியமாக எழுப்பது மட்டுமல்ல, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எல்லா மனிதர்களும் ஓடுவார்கள். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, பதட்டம், படபடப்பு, பயம், கண்கள் எல்லாம் பயத்தில் இருக்கும், உடம்பில் எல்லாம் பயத்தில் இருக்கும் பொழுது இந்த ஷஹீதுக்கு மட்டும் நிம்மதியோடு அல்லாஹ்விடத்தில் செல்வார். அவருக்கு எந்தவித கேள்வி கணக்குமே இல்லை. அல்லாஹ் தஆலா அவரை கண்ணியப்படுத்துவான். அவருக்கு கியாமத் நாளிலே மிகப்பெரிய கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த கிரீடம் பார்த்து ஷஹீத் என்று அடையாளம் காணப்படும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது மட்டுமல்ல, அவர் மட்டும் சொர்க்கவாதி அல்ல, அவரோடு சேர்த்து அந்த ஷஹீது தனது உறவுகளில் 70 நபர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நர்பாக்கியப்பட்டவராக அந்த ஷஹீத் அல்லாஹ் ஆக்குவான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு 72 ஹூருல் ஈன்கள், 72 ஹூருல் ஈன்கள், பரிசுத்த மனைவிமார்கள், குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஹூருல் ஈன்
அந்த ஹூருல் ஈன்களை திருமணம் முடித்து வைப்பான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அவ்வளவு கண்ணியத்தை இந்த ஷஹீதுக்கு மார்க்கத்திற்காக தனது உயிரை தியாகம் செய்த மூமின்களுக்கு, ஷஹீதான மூமினுக்கு அல்லாஹ் தருவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இப்னு மாஜா திருமீதியிலே இந்த ஹதீஸ் நீண்ட தெளிவாக விரிவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மரணம் என்பது பலன் உள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சுயநலத்து இல்லாமல் பொது நலத்தோடு நாம் வாழ்கின்றோம் அல்லவா? நமது மனைவி நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய தாய் தந்தை நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய உறவுகள் நல்லா இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும் அல்லவா? அதுபோல எல்லா மூமின்கள் நல்லா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பலன் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய மரணமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். என்னுடைய மரணமும் பலன் உள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய மௌத்து சாதாரண மௌத்தாக இருக்கக்கூடாது. ஹலரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று போற்றப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹு தஆலா கடைசியில ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் தரல. ஹாலித் இப்னு வலீத் மிகப்பெரிய போராளி. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் எந்த போர்க்களத்திற்கு போனாலும் அவர்கள் வெற்றி பெறாமல் வரமாட்டார்கள் என்று சஹாபாக்களால் ஊர்ஜிதமாக கூறப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த அந்தஸ்து இல்லை. காரணம், சைஃபுல்லா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள். அவர்கள் இறந்து விட்டாங்க சொன்னால் அல்லாஹ்வுடைய வாள் தோற்று விட்டது என்று நினைப்பார்கள் என்றோ அதாவது ஹதீஸ்கள் எழுதுகின்றார்கள். அல்லாஹ் ஏதாவது காரணங்கள் வைத்திருக்கலாம், இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஹீதாகக்கூடிய சூழல் ஏன் உருவாகவில்லை? யாராவது அவர்களை கொன்று விட்டார்கள் சொன்னால் இவன் தான் கொண்டான், இவன் தான் கொன்றான், இந்த பரம்பரை என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த பரம்பரையில் யாருமே முஸ்லீம் ஆக முடியாது, சாபம் விழுந்து விடும் என்ற காரணமும் இருக்கலாம், எண்ணத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு மூமினுடைய ஆசை வெறும் உம்ரா ஹஜ் மட்டுமல்ல. நம்முடைய நோக்கம் இங்கே அங்கே செல்லும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள், இதற்கு முன்னால் பல்வேறு ஆபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றது, விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மரணம் எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. எப்படி மௌத்தாகுவார் என்பது எழுதப்பட்டு விட்டது. அந்த மரணத்தை நோக்கி தான் மனித வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய மரணம் என்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அந்த மரணத்திற்கு பிறகு நபி எப்படி வாழ்க்கை இதுவரைக்கும் நம்மோடு வாழ்ந்தார்களே, நம்மை விட்டு சென்று விட்டார்களே, சஹாபாக்களுடைய அழுகை, சஹாபாக்களுடைய கவலை, இந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை, நபியினுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டது. அதுபோல நம்முடைய மரணமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நம்முடைய மௌத்து மிகப்பெரிய பலன் உள்ளதாக இருக்க வேண்டும். நான் சொல்வது புரிந்ததா? அதாவது ஏதோ இறந்துடா போனா போதுன்னு இருக்கக்கூடாது. நம்முடைய மரணத்திற்கு பிறகு வஜஅல் லிசான சித்கின் ஃபில் ஆகிரி, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை பற்றி நல்ல நாவுகளை சொல்லக்கூடியவர்களாக ஆக்கு. என்னை பற்றி நல்லது சொல்லணும், தீயதை சொல்லக்கூடியதாக ஆக்காது. இவன் போய் தொலைட்டு என்ற வார்த்தைகள் வந்து விடக்கூடாது. இவன் இருக்கிற வரைக்கும் எந்த பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒல் ஆகிரத்து கைரு அபகா, அல்லாஹ் சொல்கின்றான், மறுமை வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறது. நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்கள், துயரங்கள், இவைகள் எல்லாம் சாதாரணமானது. மாறாக அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக வேண்டி நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கும் நாம் கொஞ்சம் கூட அல்லாஹுக்காகவே வாழ வேண்டும். இந்த தீனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் நம்ம முதல்ல தீனின்படி வாழ வேண்டும். நம்முடைய கடமைகள் என்ன என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். சஹாபாக்கள் அந்த கடமைகளை செய்வதிலே சற்றும் ஓய்வு அடையவில்லை. அந்த கடமைகளை சரியாக செய்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் ஏடுகள் இல்லை. என்னது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஏடுகள் இருக்கிறதா? பேப்பர்கள், ஓடுகளை தான் மார்க்கத்தினுடைய ஒரு சில ஹதீஸ்கள் இருந்தது. இன்னைக்கு குமிந்து கிடைக்கின்றது. குர்ஆனும் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கின்றது, சஹாபாக்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. அதெல்லாம் வெறும் ஏட்டிலே மட்டும் இருக்கிறது. சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையிலேங்க தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாது என்று. வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையில நம்முடைய இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்கள் மஸ்ஜித் ஆபாதாக இருக்க வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல் அலங்காரமாக இருக்க வேண்டும். எதை கொண்டு? லைட்டு ஃபேனை கொண்டு இல்லை. லைட்டு அலங்கார இந்த மேல டெக்கரேஷன் பண்றது அதுவல்ல. தொழுகையாளிகளை கொண்டு தான் மஸ்ஜித் அழகு பெறும். தொழுகையாளிகள் கொண்டு தான் பள்ளிவாசல் அழகு பெறும். இவ்வளவு பேர் கூட்டங்கள் வருவதை கொண்டு தான் அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். 4 பேர் 10 பேரை கொண்டு அல்ல. அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி அடைய வேண்டும் சொன்னால் முதலில் நாம் நம்முடைய அமல்களை சரியாக செய்ய வேண்டும். அதை செய்து விட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த தீனுக்காக வேண்டி என்னையும் தியாகத்தினுடைய அந்த தியாகியாக என்னை ஆக்குவாயாக, நபிமாருடைய அந்தஸ்து எனக்கு கொடுப்பாயாக என்று அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட நல்லோர்களாக
ஷஹீதுகளாக அல்லாஹு தாலா நம் அனைவரும் அதனுடைய அந்தஸ்து உள்ளவர்களாக அல்லாஹ்வானாக. அல்லாஹு தாலா நம்முடைய மரணம் அல்லாஹு தாலா பலனுள்ள மரணமாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய மரணம் எழுதப்பட்டு விட்டது, அது விதிக்கப்பட்டு விட்டது, அந்த விதிப்படி சென்று கொண்டிருக்கிறது. மரணத்தை பற்றி பயப்படக்கூடாது, மரணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. மரணத்திற்கு உண்டான தயாரிப்புகள் என்னவோ அது செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மூமின்களையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.